பள்ளி அப்படின்னதும் சிலருக்கு பயம், சிலருக்கு அருவருப்பு, சிலருக்கு சகுனம். இதுதான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இந்த பள்ளிகள் இல்லன்னா, இந்த உலகத்தோட நிலை என்ன ஆகும்? பள்ளிகளுக்கும் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? பதில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இந்த உலகம் உயிர்களால் சூழப்பட்டது அப்படின்னு சொல்றத விட, இந்த உலகம் பூச்சிகளால் சூழப்பட்டது அப்படின்னு சொல்றது தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு பூச்சிகளோட எண்ணிக்கை இங்க அதிகமா இருக்கு. இந்த பூச்சிகளோட எண்ணிக்கைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுல பள்ளிகள் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. பூச்சிகளே இல்லாத உலகமும், பூச்சிகள் அதிகமா இருக்கிற உலகமும் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டு பயங்கரமானதா தான் இருக்கும். ஸோ இந்த எண்ணிக்கைய சமநிலையில வச்சிருக்கணும். அதுக்கு பள்ளிகள் வேணும். பள்ளிகள் கொசு, ஈ போன்ற சிறிய உயிரினங்கள உணவா சாப்பிட்டு அதோட பெருக்கத்த கட்டுப்படுத்துது. அதே சமயம் பறவை போன்ற உயிரினங்களுக்கு பள்ளிகள் உணவா மாறிடுது. இதுதான் உணவுச் சங்கிலி. பள்ளிகளே இல்லாத சூழல் உருவானா பூச்சிகள் அதிகமாகும். அதன் மூலம் பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்புகளும் மனிதர்களுக்கு அதிகமாகும். உதாரணத்துக்கு கொசுங்களோட எண்ணிக்கை அதிகமாகும். ஸோ பள்ளிகளே இல்லாத உலகம் நிச்சயம் மனிதர்களுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க.